டயாலிசிஸ் பேஷண்ட்டாக இருந்தாலும் சரி தான், புதுசாக டயாலிசிஸ் பண்ண போகிறவங்களாலும் சரி தான், கண்டிப்பாக டயாலிசிஸ் பண்ண போகிற அந்த யூனிட்லேருந்து டாக்டர்ஸோ இல்லை அப்படின்னா டெக்னீஷியன் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து வேக்சினேஷன் பண்ணிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி டயாலிசிஸ் பேஷண்ட்டுக்கு என்னென்ன வேக்சினேஷன் பண்ண போகிறோம்னு சொல்லி தான் இன்றைக்கி குறுஞ்செய்தியாக பார்க்க போகிறோம். பொதுவாகவே டயாலிசிஸ் பேஷண்ட்டுக்கு வந்து இம்யூனிட்டி பவர் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். குறைவாக இருக்க காரணத்தினால வந்து பிளட் மூலமாக பரவக்கூடிய நோயாக இருந்தாலும் சரி தான், காற்று மூலமாக பரவக்கூடிய நோயாக இருந்தாலும் சரி தான், அப்படி இல்லை தண்ணீர் மூலமாக பரவக்கூடிய நோயாக இருந்தாலும் சரி தான், மிக எளிதில் வந்து டயாலிசிஸ் பேஷண்ட்டுக்கு வந்து பரவிடும். இப்படி பரவும் பட்சத்தில் வந்து அவங்களுக்கு வந்து அதிகமான அளவு வந்து காம்ப்ளிகேஷன் உண்டு பண்ணும். அதனால தான் டயாலிசிஸ் யூனிட்டில் வந்து கண்டிப்பாக வந்து வேக்சினேஷன் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக டயாலிசிஸ் டெக்னீஷியன் தான், அப்படி இல்லை அப்படின்னா டாக்டர்ஸும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லுவாங்க. அப்படி டயாலிசிஸ் பேஷண்ட்டு எந்தெந்த வேக்சின் எடுக்கணும்னு சொல்லிட்டு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அவங்க சொன்ன, வேர்ல்டு கிட்னி ஃபவுண்டேஷன் அவங்க சொன்ன ஆர்டர் படி என்னென்ன வேக்சின் எடுக்குன்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து இன்ஃப்ளூஷன் சொல்லக்கூடிய வேக்சின் வந்து வருஷத்துக்கு ஒரு டோஸ் கண்டிப்பாக போட்டுக்கலாம் டயாலிசிஸ் பேஷண்ட்டு. ரெண்டாவது வந்து ஹெப்படைட்டிஸ் பி வேக்சின் வந்து 3 டோஸ் போட்டுக்கலாம். 3 அதுக்கு அடுத்து வருஷத்துக்கு ஒருக்கா அந்த ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ்க்குள்ளேயே குவான்டிட்டி எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு பூஸ்டர் டோஸ் வந்து தேவைப்பட்டால் டாக்டர் அட்வைஸ் பண்ணால் போட்டுக்கலாம். அடுத்தது வந்து ஹெப்படைட்டிஸ் ஏ வைரஸ்லாம் பரவக்கூடிய வேக்சின் வந்து போட்டுக்கலாம். டபுள் டோஸ் போட்டுக்கலாம் வருஷத்துக்கு. அதுக்கு அடுத்ததாக வந்து நியூமோக்கல்னு சொல்லக்கூடிய வேக்சின் வந்து வருஷத்துக்கு வந்து 2 டோஸ் எடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் டாக்டர் அட்வைஸ், ஏதாவது பேஷண்ட்டு காம்ப்ளிகேஷன் ஏதாவது இருக்குது, நிமோனியா அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா டாக்டர் அட்வைஸ் பண்ணியிருந்தால் தேவைப்பட்டால் வருஷத்துக்கு ஒரு டோஸ் வந்து பேஷண்ட் வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து டிடி அப்படின்னா டிடி ஏபின்னு சொல்லக்கூடிய டெட்டனஸ் அது சொல்லக்கூடிய வேக்சின் வந்து வருஷத்துக்கு 1 வந்து எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது எம்எம்ஆர்னு சொல்லக்கூடிய மலேரியா நீர் மூலமாக பரவக்கூடிய வைரஸ்கெல்லாம் வராமல் இருக்க வருஷத்துக்கு 1 or 2 டோஸ் வந்து டயாலிசிஸ் பேஷண்ட்டுக்கு வந்து எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்து வந்து வைரிசெல்லோன்னு சொல்லக்கூடிய வேக்சின், அது வந்து சிக்கன் பாக்ஸ் அதாவது வராமல் இருக்கிறதுக்கு வந்து நம்ம டயாலிசிஸ் பேஷண்ட்டுக்கு வருஷத்துக்கு வந்து 1 டோஸ் எடுத்துக்கலாம். இது மட்டும் இல்லாமல் எம்பிவி வேக்சின் சொல்லுவாங்க. அந்த வேக்சின் வந்து ஃபீமேல் மேல் 2 பேருமே 3 டோஸ் எடுத்துக்கலாம். ஃபீமேலாக இருந்தால் 26 வயசுக்கு மேலே இருக்கணும், மேலாக இருந்தால் 21 வயசுக்கு மேலே இருந்தால் இந்த வேக்சின் எடுத்துக்கலாம். இந்த வேக்சின் எல்லாமே டயாலிசிஸ் பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம போடுறதுனால அவங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து டயாலிசிஸ் பேஷண்ட் கிடைக்கும். அதனால் டயாலிசிஸ் பேஷண்ட்டுக்கு பிளட் மூலமோ இல்லை நீர் மூலமாவோ இல்லை காற்று மூலமோ பரவக்கூடிய வைரஸ் எதுவாக இருந்தாலும் சரி தான் பரவாமல் இந்த வேக்சின்லாம் போட்டுக்கிட்டால் பாதுகாப்பாக இருந்துக்கும். அதனால தான் டயாலிசிஸ் யூனிட்லேருந்து பேஷண்ட் வந்து ஸ்ட்ரிக்ட்லி வந்து வேக்சினேஷன் போட சொல்லுவாங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது டயாலிசிஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க சரியான முறையில் வேக்சினேஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கேளுங்க. அப்படி இல்லை அப்படின்னா சரியான முறையில் வேக்சினேஷன் பண்ண சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து இந்த தகவல் குறுஞ்செய்தி வந்து கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டயாலிசிஸ் ரிலேட்டடாக நல்ல ஒரு குறுஞ்செய்தி சந்திக்கலாம். பாய்.